யோபுடைய லைஃப்ல நல்லா இருக்கும்போது அவன் இந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாம் போயிடுச்சு அவன் வாழ்க்கையில். நடு ரோட்ல நிற்கிறான். நடு ரோட்ல நின்னவனே எழுதுனான், கர்த்தர் ஒன்று அப்படி விடலையம்மா, நடு ரோட்ல உன்னை விட்டுட்டார், இதுக்கே நீ தாங்க மாட்டேங்கிற. கரெக்டா இல்லையா? இந்த சின்ன 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 காரியத்துக்கு நீ உன்னால தாங்க முடியல. அந்த சின்ன பலவீனத்திற்கு, அந்த சின்ன பாடுகளுக்கு, அதுக்கே நீ முட்டி மோதிட்ட. ஆனா அன்னைக்கு உனக்கு முன்பதாக ஆண்டவர் காட்டுற ஒரு பர்சன் எல்லாத்தையும் இழந்து ரோட்ல வந்தான். நடு ரோட்ல, சரீரத்திலையும் நல்லா இல்லை, ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தவன அவன் மனைவி, நீ பேசாம, நிறைய பேர் சொல்லுவாங்க யோபுடைய மனைவி ரொம்ப மோசமான மனைவி. அவ தன் புருஷன் படுற, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன், தன் புருஷன் படுற கஷ்டத்தை பார்க்க அவளால முடியல. என் முன்னால் நீ கஷ்டப்படக்கூடாதப்பா. கரெக்டா இல்லையா? என் முன்னால நீ கஷ்டப்படக்கூடாது. அதனால தேவனை தூசித்த ஜீவனை வெற்று. அப்படிப்பட்ட நிலைமையில தான் யோபு சொல்றாரு, அந்த பிரச்சனைகள்ல நான் நிறைய பேசிட்டேன், அந்த இழப்புகளில நான் நிறைய சொல்லிட்டேன். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த 19 அதிகாரம் படிச்சு பாரு. அவர் பிறந்த நாளே அவர் சபிப்பார். புரியுதா இல்லையா? அப்ப சொல்லுவார், ஒரு வெளிச்சம் வருது, ஏன் நான் அப்படி பேசிட்டு இருக்கேன், நான் ஏன் அதை சொல்லிட்டு இருக்கேன், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீ அவரை பத்தி எழுத போற. உன் பிரச்சனை நீ பேசாத, உன் பாடுகளின் நடுவில் அவர் வல்லமையை பேசு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பேசு. ஆமா, இது ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு, நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. பாடுகளின் நடுவில் நீ என்ன யோசிச்சிருப்பா, அந்த பாடுகள்ல எப்படி ஆண்டவர் வெளியே வரலாம்னு யோசிக்காத, உன் பாடுகளில் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பேசு. ஆமென் சொல்லக்கூடாதா? அவர் இந்த பாதையை எப்படி என்ன வாழ்க்கையில கடக்க பண்ணுவார் என்கிறத, அவர் எப்படி பட்டவர் என்பதை. சொல்லுங்கப்பா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை அவர் செய்கிறார், அனுமதிக்கிறார்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்காகவே. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக இன்னைக்கு சொல்ல போறீங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டு போயிட்டுருங்க, பரவாயில்ல. இதுவரைக்கும் இந்த உலகம் ஒன்றை பார்த்து நிறைய எழுதியிருக்கும், உலகம் ஒன்றை பார்த்து நிறைய சொல்லியிருக்கோம், உன்னை பார்த்து தரித்திரம்னு சொல்லியிருக்கோம், உன்னை பார்த்து இது ஆகாத கேஸுன்னு சொல்லியிருக்கோம், உன்னை பார்த்து இந்த உலகமும் நிறைய நம்மளை பார்த்து எழுதியிருக்கோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் குடும்பத்தில் என்ன நடக்கு என்பதை எழுதுறதுக்குனே நிறைய பேர் இருக்கானுங்க. கரெக்டா இல்லையா? மூச்சுக்கு மூச்சு, அதாவது அதுவே பொழப்பா வச்சுட்டு இருக்கானுங்க இன்னைக்கு. கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? எப்படிதான் இதுக்கே வரம்பிட்டு இருப்பானுங்க போல. இது என்ன காரியம்னே தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், என்னன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாது. யாரையும் பத்தி வீணா பேசுறதுக்கோ, யாரையும் பத்தி நம்ம சொல்றதுக்கோ, ஏன்னா நம்ம நாவின் அதிகாரத்தில் எல்லாம் கணக்கு கொடுக்கணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? பக்கத்துல பசங்க விரிஞ்சி இருக்கணும். சொல்லுங்க பாப்போம், அப்படியா இருக்கு? அதையும் ஒரு சிலர் சொல்றாங்க, விரிஞ்சி இருக்கணும், சுருக்கமா இருக்கட்டும் வாயின் வார்த்தைகள். கர்த்தர் அதெல்லாம் வச்சு கணக்கு கொடுப்பாரியா? இன்னைக்கு நம்ம ஈஸியா பேசலாம். இன்னைக்கு அதுக்குன்னே நிறைய யூடியூப் சேனல் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிதான் அவெல்லாம், நான் உண்மையா நான் சொல்றேன், ஆவியால கர்த்தருடைய பிள்ளைகளால அப்படி பேசவே முடியாது.
உண்மையா பேச முடியாது. அது மீடியாலெல்லாம் பேசவே அடுத்தவனை பத்தி அவ்வளவு ஒரு துணிகரமாய் கர்த்தர் நம்மளை அதுக்கு அழைத்த. சொல்லுங்க, உன் வாயின் வார்த்தைகளில் 4 பேர் பிழைக்கட்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. உன் வார்த்தைகளில் அநேகர் ஆறுதல் அடையட்டும். நீ சும்மா ஒருத்தரை பார்த்து கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பாருங்க, அதுலயே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமா, இது நான் ஆரம்பத்தில், எனக்கு ஆரம்ப நாட்கள்லே இதை என் வாழ்க்கையில ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு முறை ஒரு அம்மா தற்கொலை எண்ணத்தோட வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்கம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். அவங்க என்ன பிரச்சனையில் வந்தாங்க கூட எனக்கு தெரியாது. தற்செயலாக என்ன பார்த்தாங்க, நான் வந்து ஒரு வார்த்தையை சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா கிட்ட, அன்னைக்கு மட்டும் உங்கள் பையனை நான் பார்க்கலன்னா நான் செத்துருப்பேன். தற்கொலை எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் அந்த பையனை பார்த்து அந்த ஏதோ ஒரு ஏதோ மாறிடுச்சிங்க. கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ ஒரு கிருபையை வச்சிருக்காருப்பா, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. ஆனால் அவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய மகிமை அதுதான் சொல்றேன், நாம் அவருக்குள் பிழைக்கிறோம். இல்லை, அதான் பவுல் அழகா சொல், நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், நாம் அவருக்குள் அசைகிறோம். எப்படியா? இந்த ஒரு வெளிச்சம் இருக்கட்டும். லைவ்ல பார்க்கிறவங்களாம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மலாம் ஒரு சாதாரண நாட்களில் வாழல, மோசமான நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கடுமையான மோசமான காலம். கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவீர்களாக. கரெக்ட் தானே? கடைசி கொடிய காலமா இருக்குதியா. ஒரு மனுஷனை விழுங்குறானுங்க, கடிச்சு பட்சிக்கிறானுங்க, பீருண்டு அவனை பீறி போடுறதுக்கு நினைக்கிறானுங்க. சுத்தி அப்படி நிக்குதுங்க இன்னைக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது, உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். நம்ம வாயின் வார்த்தைகள் 4 பேரை வாழ வைக்கட்டும். பக்கத்துல கைப்பிடிச்சு, உங்க வாயின் வார்த்தைகள் 4 பேரை வாழ வைக்கட்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? கடிந்து கொள்ளலாம். கடிந்து கொள்ளல். இப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் சில காரியம், இப்போ நானே சொல்றேன், சில நேரங்கள் ஆவியில கடிந்து கொள்றது உண்டு, அது வேற. ஆனா தேவனுடைய ஊழியக்காரங்க சாபமும் போடக்கூடாது. எப்படி? துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரவே கூட. நான் ஒண்ணு சொல்றேன், இனி வருகிற காலங்கள் நீங்களாம் மாறிட்டீங்கன்னா எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்க மாற ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நம்ம நினைக்க கூடாது இது எங்கெங்க மாறி. இல்லை, நம்ம முதல்ல மாறணும். நம்முடைய வாழ்க்கைகள் முதல்ல மாறணும். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? சில ஊழியர்கள் வந்து என்னன்னா மேடையில் ஏறி சாபம் தான் விடுறாங்க. கர்த்தர் நம்மளை அதுக்கு அழைக்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லலாம், தப்பு இல்லை. சபிக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கிறது தான் அழைக்கப்பட்டிருக்க. ஆண்டவரே அழகா சொல்லி கொடுத்தாரு பாரு. டே, நீ எவன் வீட்டுக்காவது போகும்போது அவன் உன்னை ஏத்துக்கொள்ளனா கூட நீ என்ன பண்ணடா, காலை தூசியை உதறிட்டு வந்துடா நீ, அவ்வளவுதான். சபிக்க சொன்னாரா? அவனுக்கு சமாதானத்தை சொல்லிட்டு வந்துரு. நம்ம வேலை அதுதான் இருக்கணும். கர்த்தர் கிரியை செய்கிறத, கர்த்தர் ஒருத்தனை நியாயம் இருக்கிறது, அது கர்த்தருடைய வேலை, அவ்வளவுதான். இன்னைக்கு உட்காந்து அது எவ்வளவு பேர் எழும்பியிருக்கானுங்க இன்னைக்கு. அதான் சொல்றேன்ல, இன்னைக்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு எதிரியை வந்து வெளியிருந்து இல்லை, அது நான் சொல்லலை, கூட இருக்கிறவன் தான் எதிரியாய்மா. கரெக்டா நான் சொல்றது? ஆனா இங்க யோபு சொல்றாரு, நான் சொல்லுகிற வார்த்தைகள் எழுதப்பட்டாது நலமா இருக்கும். எவ்வளவோ நான் வாழ்க்கையில பேசிட்டேன், அதெல்லாம் ஜீவன் இல்லை. இப்ப நான் சொல்ல போறேன், அது எழுதப்படட்டும். அது சும்மா கூட எழுதக்கூடாது, அது ஒரு புஸ்தகத்தில் வரையப்படணும். அது வந்து படமாகணும்னு சொல்றேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க வா. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் வரைய விரும்புகிறார்.
பக்கத்துல கை பிடிச்சவங்க வாழ்க்கையை அவர் அழகாய் வரைய விரும்புகிறார். ஆமென். உங்க குடும்பத்தை அழகா வரைய விரும்புகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் அழகா வரைய விரும்புகிறார். இப்போ யோபு வந்து எழுதுறார் மாத்திரம் கிடையாது, புஸ்தகத்தில் வரைகிறார். ஏன்னா என் வாழ்க்கை நீ எப்படி இருக்க போகிறது, பக்கத்துல பாசங்க உன் வாழ்க்கை நீ இப்படி இருக்க போகாது, வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. இந்த நடு ரோட்ல நீ இருக்க மாட்ட, ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்ட. இதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்வார். வெட்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். என் ஆண்டவருக்கு தெரியுது கொடிய காலமா இருக்கிறது. நீ சொல்லு, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது நீ எழுது. உன் கூடாரத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது நீ இன்னைக்கு எழுது. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ROI Power Ministries.